வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரி, 2 மாதம் வருது. இதில் நம்மளுக்கு வைகாசியும் வருது, ஆணியும் வருது. சரி, புனிதமான மாதம். ஏன்னா வைகாசி நம்ம வைகாசி விசாகம் முருகரை கொண்டாடுவோம். இன்னொன்று ஆணி திருமஞ்சனம், நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் ஆடினதும் இந்த ஆணி திருமஞ்சனம் நாளில் தான். ஸோ இது அப்பா அம்மா புள்ள 3 பேருக்கும் ஒரு செலிப்ரேஷனான மந்த், சூப்பரான மந்த், புனிதமான மந்த். இந்த மாதம் நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது, நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ மிதுனமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆணி ஆரம்பித்த உடனே புதனும் சூரியனும் சேருவாங்க, புத்த ஆதித்ய யோகம் அப்படின்வாங்க. அதே மாதிரி கடகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேருவாங்க, குரு சுக்கிரன் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாலட்சுமி, குரு சுக்கிரன் தான் மகாலட்சுமி. ஸோ நம்ம ஜெம் ஸ்டோன்லாம் தருவோம் அதுக்காக. அதனால் இதில் நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதனால் இந்த கிரக சேர்க்கைகள் வச்சு இப்போ குரு பயிற்சி வர ஜூன் மாதம், குரு பயிற்சி வர ஜூன் 2. இந்த குரு பயிற்சிக்கே தனியாக வர நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த கிரக நகர்வுலாம் பார்க்கும்போது இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மெயினாக ஓவராலாக எப்படி இருக்கும், மற்றபடி வேலை, தொழில், திருமணம், கடன், நம்மளுடைய உடல் ஹெல்த்து, வெல்த், சந்தோஷம், இது எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. மீன ராசி, மீன லக்னம் இருக்கிற 12 ராசிலேயே ஒரு நிம்மதி அடையப்படுற ராசியான மீனம். ஏன்னா மீனத்தில் ஜென்மத்தில் சனி ஒரு வருஷமாக என்ன நடந்துட்டுருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது 6 மாதமாக பிரித்து எடுத்துகிட்ருக்கேன். இந்த ஜூன் 2 குரு பயிற்சி, அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு 9ஆம் பார்வையாக. அதாவது நம்ம குரு பகவான், இது குரு பயிற்சி, இந்த தமிழ் வருஷத்துடைய ராஜா யாருன்றத குரு பகவான் தான். அதுவும் எந்த வீட்டை பார்க்குறாரு, குரு வீட்டையே பார்க்குறாரு. மீனம்ன்றது குரு வீட்டையே பார்க்குறாரு. அதுவும் எங்கே, கடகத்தில் உச்சமடைந்து பார்க்குறாரு. அதாவது பொதுவாக எல்லாருக்கும் ட்ரிபிள் ஜாக்பாட்னா உங்களுக்கு 4 ஜாக்பாட்ஸ் நிஜமாங்க. அதுவும் என்ன லக்கணம், ஜென்மத்தில் சனி வாழ்க்கை உரிச்சு எடுத்துரும். இப்போ உங்களுக்கு குரு பகவான் பார்க்குறது அடுத்து 1 வருஷம் உங்களுக்கு ஹனிமூன் பீரியட் மாதிரி உங்கள் ஜென்ம சனியை காப்பாற்றி விட்டார். லிட்ரலாக செம்ம லக்கு. நீங்கள் ஜாக்பாட்லேயே நீங்கள் தான் உச்சம் ஜாக். என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா, இல்லை யோசிச்சு பாருங்கள், நான் சொன்ன வரிசையை இருக்கிற ஜாக்பாட்லேயே நீங்கள் தான் உச்ச ஜாக்பாட். சூப்பராக இருக்கட்டேன். இப்போ நீங்கள் எது செஞ்சாலும், இப்போ இந்த லாஸ்ட் 1 இயர் ஆன ஸ்ட்ரகிள் பட மாட்டீங்க. ஸ்ட்ரகிளே இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க. ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்குது, கொஞ்சம் பிரச்சனை வரும். ஆனால் இந்த 1 இயரில் பட்ட கஷ்டம் இருக்காது. ஓரளவுக்கு பெருமளவுக்கே தப்பிச்சுப்பீங்க. சரிங்களா? முக்கியமாக எந்தெந்த விஷயத்துலலாம் நல்லா வருவீங்க அப்படின்னா, குடும்பத்தில் சந்தோஷம் வருங்க. ஏன்னா அதில் தான் பயங்கர அடி வாங்கியிருப்பீங்க இந்த 1 வருஷம். இப்போ குடும்பத்தில் சந்தோஷம் வரும். இதுவும் பெண் ராசி, நீர் ராசி, பொறுப்பான ராசி, ஹானஸ்ட் பீப்புள், குடும்பம், தன் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கணுன்றவங்க, மகப்பேறு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது மகப்பேருக்கு டைம். லவ் சார், வெறுத்து போயிருக்கேன். 1-1.5 வருஷம் வெறுத்து போயிருக்கேன் சார். பேச ஆள் இல்லை சார்னா, ஒரு ஃப்ரெண்டோ, சோல்மேட்டோ, லவ்வரோ, எப்படி வேணால் சொல்லலாம். நீங்கள் பேசுகிறத கேட்கறதுக்கு ஒரு ஜீவன், புண்ணிய ஆத்மா சேரும். அதனால் தேடுங்க, கண்டிப்பாக சேரும். சரிங்களா? 1. இன்னொன்று, யாராவது மேரேஜ் தடங்கள், மேரேஜ் இந்த 1-1.5 வருஷம் மீனராசிலாம் கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்த்து அப்பா அம்மாலாம் நொந்து நூலாக இருப்பாங்க. தடங்களாகும். பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ தடங்கள் வந்திருக்கும். அந்த தடங்கல்கள் இப்போ பயங்கரமாக நீங்கும். சரி, நான் முன்னாடியே சொன்னதான், அந்த நாள் ஓரையெல்லாம் பார்த்து பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். உங்களுக்கு வியாழக்கிழமை குரு ஓரைன்றது சூப்பராக செட் ஆகும். பொண்ணு பார்க்க போகிறீங்க, மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க, பூ வைக்க போகிறீங்க, எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் வியாழக்கிழமை குரு ஓரை பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டே வரலாம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை சார், இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே உங்கள் வீடியோ கேட்டது பண்ணணும், இது ஒன்று நடக்க மாட்டேதானே, ஜாதகம் தான் பார்க்கணும். இப்போ எதனா பஞ்சபக்ஷி பார்த்து ஒன்றும் டைம் தரலாம். நீங்கள் இந்தமாரி அட்வான்ஸ் லெவல் போக நம்ம ஜெயிக்கிற ப்ராபபிலிட்டி, ஜெயிக்கிற ரேஷியோன்றது ரொம்ப அதிகமாகிட்டே போகும். சரிங்களா? கல்யாணம் ஏற்கனவே ஆனவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு செப்பரேஷன் இருக்குது, மன கஷ்டம் இருக்குன்னா, இப்போ
பேசி பேச்சப் பண்ணுறதுக்கு நல்ல டைமுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பேசி பேச்சப் பண்ணுங்க, ரொம்ப நல்ல டைம். அது இது வந்து ஆனி மாதம். ஆனி உங்களுக்கு இந்த இதில் தான் நம்ம நடராஜரே அந்த ஆனந்த தாண்டவம் ஆடினார். சரியா? வைகாசி விசாகம் முருகப்பெருமான் ரொம்ப புனிதமான மாதம். ஹஸ்பண்டை பேசுங்க, ஒன்று சேருங்க, சந்தோஷமாக வாழுங்க. இதை தாண்டி உண்மையிலே லைஃப்பில் வேறு எதுவும் இல்லை. நம்ம சம்பாதிக்கிறது, ஓடுறது, பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே கடைசியில் நம்ம லவ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். அதனால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஜம்முன்னு வாழலாம். இது ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு வந்து பிஸ்னஸ், நம்ம போன வருஷமே சொன்னோம், மீனம் 1000 கஷ்டப்பட்டாலும் பிஸ்னஸ் வளரும்னு சொன்னோம். 1000 கஷ்டம் இருக்கட்டும், ஆனால் பிஸ்னஸ் போன வருஷம் நல்லா வளரும்னு சொன்னோம். அதை ஒழுங்காக பிடிச்சிக்கிட்டவங்களாம் இப்போ பிஸ்னஸ் ப்ராஃபிட் பிச்சுக்கும். ஏன்னா 11லலாம் உங்களுக்கு வந்து இப்போ குரு பகவான் பார்க்குறா, ப்ராஃபிட் பிச்சுக்கும், சூப்பராக விளையாடலாம். மீனத்தில் நிறைய பேர் டிவோர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. சார் டிவோர்ஸாக ஆகிடுச்சு சார் இந்த சனி பயிற்சியில், அடுத்த கல்யாணம் தான், பேச்சப்லாம் பண்ண முடியாது சார் அவரோட அப்படின்ட்டாங்கன்னா, மறுமணத்துக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருக்கும் ஒரு துணை வேணும் லைஃப்பில். மறுமணம் தேடுறவங்களுக்கும் தாராளமாக டைம் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த தடவை நீங்கள் அதையும் பார்க்கலாம். ஸோ இந்த தடவை மீனம் வந்து மெயினாக ஃபஸ்ட் நான் சொல்ல பர்சனல் லைஃப் நல்லா இருக்குங்க. குழந்தை பாக்கியம், லவ், கல்யாணம், மறுமணம், இது எல்லாமே நல்லாயிருக்கு. செகண்ட், பிஸ்னஸ், உங்களுக்கு பிஸ்னஸில் ப்ராஃபிட் வளருது, இது எல்லாமே நல்லாயிருக்கு. ஆண்டவன் வந்து ஒவ்வொன்றா அழகாக லட்டு மாதிரி கொடுத்துருவான். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஜெயிச்சுட்டே வரலாம். வழிபட வேண்டிய தெய்வம்னா எப்போவுமே நம்ம மீன ராசியை சொல்லி மீனாட்சி அம்மன். மீனத்துக்கு மீனாட்சி அம்மன் தான். மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரோட வழிபாடுங்க பண்ணுங்கள். பூந்திலாம் கொடுத்து வழிபாடு பண்ணிங்கன்னா சூப்பர். சித்திரை திருவிழாக்கெலாம் நம்ம மக்கள் நிறைய கொண்டாடி நிறைய வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம், தத்தாத்திரேயர் வழிபாடு பண்ணலாம், சித்தர்கள், குருமார்கள், இவங்கள வழிபாடு பண்ண உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமையும். இந்த வருஷமும் சூப்பராக அட்டகாசமாக அமையும். ஒன்று, கோவில்களில் வந்து இந்த மஞ்சள் மூக்கடலை நல்லா அவிச்சு சாமிக்கும் படைச்சிட்டு வரவங்களுக்கும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுங்க, அதிகமாக மஞ்சள் கலர் வெண்பட்டாடை, இதை நீங்கள் கலந்து போட ரொம்ப நல்லது. நம்ம இப்போ மாறிடுச்சுங்க. அப்போல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விரதம்னாவே மஞ்சள் கலர் புடவை, மஞ்சள் கலர் ட்ரெஸ், ஆண்களும் மஞ்சள் கலர் வேட்டி, லேடிஸும் மஞ்சள் கலர் புடவை, பார்க்கும்போதே தெரியும் அவங்க ஏதோ விரதத்தில் இருக்காங்க. இப்போல்லாம் அது யாரும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப பவர். அந்த மஞ்சள் ட்ரெஸ் நீங்கள் போட உங்களுக்கு அந்த ஆக்கர்ஷண சக்தி ரொம்ப ஜாஸ்தியாகும். இந்த குரு பயிற்சி, இந்த குரு அருள் ரொம்ப நல்லா வரும். இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சூப்பராக அமையும். உங்கள் ராசிக்கு வந்து ஒரு கிளப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்று ஜூன் பலன், ஒன்று செகண்ட் வந்து குரு பயிற்சி. உங்களுக்கு ஜூன் 2 குரு பயிற்சி ஆரம்பிச்சு. ஸோ அதுவும் எல்லாமே கலந்தான் சொன்னால், குரு பயிற்சி தனியாக நம்ம இதே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம், இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம சொல்கிறது தான், ஒரு ராசிகள் லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். நம்மளுடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஹாரோஸ்கோப் மாறும், ஜாதகம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி சில நகர்வுகள் நிறைய சேஞ்ச் ஆகும். பட் பொது பலன்கள் இது தான். இதை தாண்டி உங்களுக்கு வந்து தீவிரமாக இல்லை சார், வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னா நம்பர் இருக்குது, ஜாதகம் பார்க்கலாம். சில பேர் வந்து சார் ஜாதகம் நீங்கள் சொல்கிறது சிலது நடக்குது, சிலது நடக்கலை சார், என்ன சார் பண்ணுறதுனா, அப்போது வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். சரி, நம்ம ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து சரியில்லைன்னா பிரச்சனை. ஸோ அதையும் நம்ம அது வேணுன்றவங்களும் அதுவும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி நம்ம நிறைய ரெமடிஸ் தருவாங்க. கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, மெட்டல் தெரப்பி, மலர் மருந்துகள், இதெல்லாம் கொடுக்குறோம். அல்டிமேட்டாக இது எல்லாம் ஒரு டூல். அதாவது இப்போ நான் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போனால் காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம். அந்த மாதிரி இது ஜாதகம், வாஸ்து, மலர் மருந்து, ஃப்ளவர் ரெமெடிஸ், இதெல்லாம் ஒரு டூல். ஏதோ ஒரு டூல் நான் யூஸ் பண்ணி நான் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். அது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிற வழியை பார்ப்போம். இது ஒன்று. பொதுவாக இந்த மாதத்துக்கு நல்ல குரு அருள் வேணும்னா நீங்கள் வந்து சிவபெருமான் நடராஜர், அம்பாளை பிடிச்சிக்கோங்க. முருகர், வைகாசி விசாகம் முருகரை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த குரு பயிற்சி வர்றதுனால எல்லாரும் குரு பயிற்சி நாள் அன்னைக்கு கோயில் போங்க, நவகிரகத்தில் இருக்க குரு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப 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 ரொம்ப
நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சில பேர் நிறைய பேருக்கு இப்போ சாய்பாபா கோயில் போகிறது பழக்கம், அங்கே தத்தாத்திரேயர் இருப்பார், அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் குரு ஆக்டிவேட் பண்ணுறது. மஞ்சள் மூக்கடலை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க, வியாழக்கிழமை சாப்பிடுங்க. குரு ஹோரையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். மஞ்சள் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். தங்க செயின் போடுங்க, போட முடிகிறவங்க போடுங்க. ஆனால் இடுப்புக்கு மேலே இருக்கணும். இடுப்புக்கு மேலே தான் ஆண் உடம்பு, குரு உடம்பு. ஸோ இடுப்புக்கு மேலே போடுங்க, இடுப்புக்கு கீழே போடக்கூடாது. சரிங்களா? இடுப்புக்கு மேலே தங்க போடுங்க. இதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் கற்றுக்கணுமா, கால் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்க அந்த சிவபெருமான், நடராஜர், அம்பாளை வேண்டிட்டு, முருகர், வள்ளி தேவானை வேண்டிட்டு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். நன்றி. வாழ்க வளத்துடன்.